يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹுவின் ஒற்றா பெருங்கருணை நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியிலே இரவு தொழுகை நிறைவேற்றிய நன்மக்களாக அல்லாஹுவின் மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்துடன் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொள்ள இருக்கிறோம். உத்தம தூதர்களின் அழகிய வரலாறு என்கிற தலைப்பின் கீழாக நேற்றைய தினம் நபிமார்களை நம்புகிற விஷயத்திலே, நம்ப வேண்டிய விஷயத்தில் அடிப்படையான பல்வேறு செய்திகளை அல்லாஹுவின் ஆயத்துகளில் இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய செய்திகளை நாம் அறிந்து கொண்டோம். அல்லாஹு தஆலா இவ்வுலகிற்கு இறைவன் எல்லா உம்மத்திற்கும் அவன் அனுப்பிய நபிமார்களுடைய சில நபிமார்களுடைய வரலாறை அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே பேசியிருக்கிறான். இறை தூதர்களுடைய வரலாறு நமக்கு குர்ஆனிலே சொல்லப்படுவதற்கான காரணம் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சூரா ஹூத் 11வது அத்தியாயத்தின் 120வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். வகுல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அன்பாய் ருசுல், நபியே நாம் உமக்கு தூதர்களின் செய்தியை எடுத்து சொல்லி இருக்கிறோம். மானு சப்பித்து பி ஃபுஆதக், உமது உள்ளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய நபிமார்களின் வரலாறை நாம் உமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்வதை போல இந்த ஆயத்தை இறக்குகிறார். அப்ப நபிமார்களுடைய வரலாறு என்பது முஃமின்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை இந்த உலகத்திலே உண்டாக்கும் என்று சொன்னால், இறை தூதர்களுடைய ஒவ்வொருத்தருடைய வரலாறும் நம்முடைய உள்ளங்களுக்கு அது உறுதியை பெற்று தரும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வாழ்க்கையிலே ஏராளமான எதிர்ப்புகளை சந்தித்திருந்து அல்லாஹ்வுடைய தீனை அவர்கள் தாவா செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனம் அவருடைய உள்ளங்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நினைவூட்டலாக அல்லாஹ் நபிமார்களின் வரலாறுகளை இறைவன் வஹீன் மூலமாக அவர்களுக்கு அறிவித்து கொடுக்கிறார். அப்ப அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி இருக்கக்கூடிய எல்லா நபிமார்களின் வரலாறும் எல்லா இறை தூதர்களின் சீராவும் முழுமையாக இஸ்லாமியர்கள் நாம் தெரிந்து கொண்டோம் என்றால், அவருடைய வாழ்க்கையில் உள்ள படிப்பினை நாம் அறிந்து கொண்டோம் என்றால், நிச்சயமாக முஃமின்களுக்கு அது நமது ஈமானை அதிகரிக்க செய்யும், நமது உள்ளங்களுக்கு இஸ்திகாமத்தை, ஈமானிய உறுதியை அவை தரும் என்று அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி. மேலும் அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான், வஜாஅக ஃபி ஹாதிஹில் ஹக், மேலும் இந்த குர்ஆன் மூலமாக உங்களுக்கு நாம் உண்மையை எடுத்து சொல்லி இருக்கிறோம், உண்மை உங்களிடம் வந்திருக்கிறது. வமௌஇலத்துன் வஸிக்ரா லில் முஃமினீன், மேலும் அறிவுரையும் முஃமின்களுக்கு பாடமும் படிப்பினையாகும் நாம் இந்த வசனங்களை, குர்ஆனை நாம் உங்களுக்கு இறக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனினுடைய எல்லா வசனங்களையும் சேர்த்து இறைவன் குறிப்பிடுகிறார். அப்ப இறை தூதர்களின் வரலாறும் அதில் குறிப்பிடப்படும். நபிமார்களின் வரலாறு என்பது நமக்கான பாடமாக, அறிவுரையாகவும் அல்லாஹு தஆலா சொல்லி இருப்பதாக குறிப்பிடுகிறார். இன்னொரு அத்தியாயத்தில் இறை தூதர்களுடைய வரலாறு குர்ஆனிலே நமக்கு சொல்லப்படுவது என்பது ஏதோ கதை கேட்பதை போல கேட்டுவிட்டு செல்வதற்காக அல்ல. நல்லா இருக்கு, நமக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் இப்படி எல்லாம் இருந்தாங்க, நிறைய தியாகம் செஞ்சாங்க, அருமையா இருந்தது அப்படின்னு நம்ம கதை மாதிரி கேட்டுட்டு கடந்து போவதற்காக அல்லாஹு தஆலா
எந்த நபியின் வரலாறையும் குர்ஆனிலே அல்லாஹ் பேசவில்லை. அதை இன்னும் குர்ஆனினுடைய அடுத்த சூரா ஹூதிற்கு அடுத்து இருக்கக்கூடிய சூரா யூசுஃபினுடைய இறுதி வசனமான 111வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார். லக்கது கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப். நபிமார்களுடைய வரலாறை எல்லாம் அல்லாஹ் பேசுகிறான். அதிலே ஒரு இறை தூதரின் வரலாறை அல்லாஹ் சொல்லிவிட்டு இவ்வாறு நபிமார்களின் தூதர்களின் வரலாறு உங்களுக்கு சொல்லப்படுவதற்கான காரணம் அவருடைய அந்த சீராக்களிலே கசஸ் அந்த வரலாற்றிலே இப்ரத்துன் லிஉலில் அல்பாப், அறிவுடைய மக்களுக்கு பாடமும் படிப்பினையும் இருக்கிறது. ஏதோ கேட்டு கடந்து போவதற்காக நாம் உங்களுக்கு சொல்லல என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் இறை தூதர்களின் வரலாறு சொல்லப்படுவதற்கான காரணத்தை நமக்கு புரிய வைக்கிறான் முஸ்லிம்களை. அப்ப நாம இதை உள்ளத்திலே ஏந்திய மக்களாக நபிமார்களின் வரலாறை அணுக வேண்டும். அல்லாஹ் நமக்கு நமது சிந்தனையை தூண்டக்கூடிய அறிவுடைய மக்களுக்கு இது மிகப்பெரிய பாடமாக, வாழ்க்கைக்கான தத்துவமாக தான் நபிமார்களின் வரலாறு இருக்கும். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், மா கான ஹதீசன் யுஃப்தரா, இது ஏதோ இட்டு கட்டப்பட்ட கதை அல்ல. அல்லாஹ்வே சொல்லுகிறான், ஏதோ உங்களுக்கு நாம உன்னை இட்டு கட்டப்பட்ட கதையை உங்களுக்கு சொல்லல, உண்மையாக இப்படி எல்லாம் நபிமார்கள் வாழ்ந்தார்கள், அவர்கள் இன்னென்ன துன்பங்களை இந்த உலகத்திலே சந்தித்தார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இத்தனை பெரிய தியாகங்களை செய்தார்கள் என்று இது எதுவுமே இட்டு கட்டப்பட்ட கதை அல்ல என்று அல்லாஹ் தஆலா உறுதிப்பட இறை தூதர்களின் சீராக்கள் என்பது நமக்கான பாடம், படிப்பினை, அறிவுடைய மக்களுக்கான வாழ்க்கைக்கான முன்னோடி என்று நபிமார்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி அல்லாஹ் அடிப்படை நமக்கு புரிய வைக்கிறார். இப்ப முஸ்லிம்கள் இந்த அடிப்படை நாம தெரிந்தவர்களாக இறை தூதர்களின் ஒவ்வொருத்தருடைய வரலாறை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் முன்னால வந்துருங்க, பின்னால நெருக்கடி ஆயிரும் அடுத்தடுத்து வரக்கூடியவங்க. முதலாவதாக இன்றைய தினம் முதல் ஒவ்வொரு இறை தூதருடைய வரலாறை நாம் அறிய போகிறோம் இன்ஷா அல்லாஹ். முதல் மனிதரும் முதல் நபியாக அல்லாஹ் உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவர் தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும். ஒருவேளை ஒரு சிறுவர்களாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். முதல் மனிதர், உலகத்தில் இறைவன் படைத்த முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவர்தான் முதல் நபியும் கூட என்று குர்ஆன் நமக்கு பல வசனங்களிலே தெளிவுபடுத்துகிறது. இப்ப அல்லாஹு தஆலா அவரை படைக்க போகிறார். அவர் எப்படி படைக்கப்பட்டார் என்கிற அந்த செய்தி முதல் அவருடைய வாழ்க்கை நடந்த சில செய்திகளையும் அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு பதிவு செய்கிறார். சூரா பக்கராவினுடைய 30வது ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறார். இது கால ரப்புக்கலில் மலாயிகா, அல்லாஹ் ஃபரிஷ்தா மலக்குமாரிடம் இறைவன் சொன்னான், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா, நான் வழி தோன்றல்களை உருவாக்கக்கூடிய ஒரு படைப்பை படைக்க போகிறேன் என்று அல்லாஹு தஆலா முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கப்படுவதற்கு முன்பாக மலக்குமார்களுக்கு இந்த செய்தி அல்லாஹ் சொல்லுகிறார். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறார். அதையும் குர்ஆனினுடைய பல வசனங்களிலும் இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். எப்படி அவர் படைக்கப்பட்டார்? திருக்குர்ஆனினுடைய ஆலி இம்ரான் என்கிற சூறாவிலே அல்லாஹ் பேசுகிறார். இன்னம் மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கான உதாரணம் ஆதம் நபி அவர்கள் தான். அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிறான். அவரும் ஒரு இறை தூதர், அவரும் ஒரு நபி. அவரை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது இவருக்கான உதாரணம் யார் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி படைக்கப்பட்டார்? அல்லாஹ் சொல்லுகிறான், ஹலகஹு மின் துராப், அவர் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டார். சும்ம காலலஹு குன் ஃபயகுன், பிறகு ஆக என்று நாம் உத்தரவிட்டோம், அவர் ஒரு படைப்பாக மாறிவிட்டார் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒரே ஒரு உத்தரவின் மூலமாக இறைவன் படைத்த முதல் மனிதராகத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். மேலும் அல்லாஹ் இன்னும் பல ஆயத்துகள்ல பல வார்த்தைகளை நமக்கு விரிவுபடுத்துகிறான், விளக்கமாக அல்லாஹ் பேசுகிறான். திருக்குர்ஆனினுடைய அடுத்தடுத்த வசனங்கள்ல சூரா ஹிஜ்ர் 15வது சூறாவினுடைய 28, 29வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படைப்பை பற்றி. வைது கால ரப்புக்கலில் மலாயிகத்தி, அல்லாஹ் மலக்குமாரிடம் சொன்னான், இன்னி ஹாலிகுன் பஷரன், நான் மனிதனை படைக்க போகிறேன். எப்படி? மின் சல்சாலிம் மின் ஹமமிம் மன்சூம், மாற்றப்பட்ட கருப்பு களிமண்ணால் மனிதனை நான் படைக்க போகிறேன். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபைதா சவ்வைதுஹு, அவரை நான் ஒழுங்குபடுத்தி, வ நஃபஹ்து ஃபீஹி,
மின் ரூஹி, எனது உயிரிலிருந்து நான் அவருக்கு ஊதுவேன், அவர் உருவாகி விடுவார். இப்படிதான் அவர் படைக்கப்படுகிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா எப்படி படைத்தான் என்பதை ரொம்ப விளக்கமாக டீட்டெயிலா அல்லாஹ் சொல்லுகிறார். அவரை படைச்சிட்டோம் அப்படின்னு அல்லாஹ் போகிற போக்கில் சொல்லாம, முதல் மனிதர் அவர். மனித குலத்திற்கெல்லாம் அவர் தான் முன்னோடி. அப்ப அவர் இந்த உலகத்துல எப்படி படைக்கப்பட்டார் என்பதை மனிதர்கள் தெரிந்து கொள்ளணும். இப்ப அல்லாஹ் விளக்கம் கொடுக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு படைக்கப்பட்டார் என்றால், அவரை பல வகையான மாற்றப்பட்ட பல மண்ணின் கலவையிலிருந்து, களிமண்ணிலிருந்து நாம் அவரை உருவாக்குகிறோம். அப்படி அவரை ஒரு வடிவமாக படைத்து ஒரு உருவத்தை அவருக்கு கொடுத்து, பிறகு என் ரூஹிலிருந்து நாம் ஊதினோம், அவர் உயிர் பெற்று விட்டார் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய படைப்பை மிக தெளிவாக நமக்கு விளக்குகிறார். இப்ப முஸ்லிம்கள் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த படைப்பு விஷயத்தை மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய படைப்பை பற்றி அல்லாஹ்விடமிருந்து பெற்ற வஹீயின் அடிப்படையில் அவர்களும் கூடுதலான விளக்கத்தை சொல்றாங்க. முஸ்னத் அஹ்மத் என்கிற ஹதீஸ் கிதாபில பார்க்கலாம். இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல், நிச்சயமாக மகத்துவமிக்க அல்லாஹு தஆலா ஹலகா ஆதம மின் கப்லத்தின் கப்லஹா மின் ஜமீஇல் அர்த், அல்லாஹு தஆலா பூமியினுடைய எல்லா பகுதியிலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை அல்லாஹ் எடுத்தான். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே பூமி அல்வானங்களையும் பூமி அல்லாஹ் படைத்து விட்டான். இப்போ பூமியினுடைய எல்லா பகுதியிலிருந்தும் இறைவன் ஒரு கைப்பிடி மண்ணை அல்லாஹ் எடுக்கிறான். எடுத்து அல்லாஹ் அவரை உருவாக்குகிறான். இவ்வாறு அல்லாஹு தஆலா பூமியினுடைய எல்லா பகுதியிலிருந்தும் ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து இறைவன் அவரை படைத்தான். இதன் காரணமாகத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் பல வகையான நிற வேறுபாட்டிலும் குண மாற்றத்திலும் அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மனித இனமும் சிலர் சிவப்பாக இருக்கிறாங்க, சிலர் கருப்பாக இருக்கிறாங்க, சிலர் வெவ்வேறு நிறத்தில் இருக்கிறாங்க, இன்னும் சிலர் நடு தரமான ஒரு உருவத்தில ஒரு தோற்றத்தில் இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதியில் வாழக்கூடிய மனிதர்களும் குணத்தாலும் வேறுபட்டவர்களாக இருப்பதற்கான காரணம் அல்லாஹு தஆலா பூமியினுடைய எல்லா பகுதியிலிருந்தும் மண்ணை எடுத்து முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உருவாக்கியதனுடைய காரணமாகத்தான் அவருடைய ஜீன் அப்படியே மனித குலத்திற்கு தொடர்ந்து பல வகையாக பிரிந்து வந்து கொண்டிருக்கிறது. முதல் மனிதருக்கு அல்லாஹ் அனைத்தையும் கொடுத்து விட்டார். அவரிலிருந்து தான் எல்லாரும் வந்தோம். யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்புக்குமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. எல்லா பயான்களிலும் இந்த ஆயத் ஓதப்படும். மனிதர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அவன் எப்படிப்பட்ட இறைவன்? உங்களை ஒரே ஒரு ஆன்மாவிலிருந்து ஒட்டுமொத்த மனித குலத்தையும் படைத்தான். ஒரு மனிதனில் இருந்துதான் நீங்க எல்லாரும் பல்கி பெருகி இருக்கிறீர்கள். அல்லாஹ் நமக்கு அதை உறுதிப்படுத்துகிறார். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா படைக்கும் போது இவ்வாறான இது மாதிரியான ஏற்பாட்டில் அல்லாஹ் படைத்தான் என்பதை கூடுதலான வார்த்தைகளோடு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார். அல்லாஹு தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த உடனே அவருக்கு உயிரையும் உடனடியாக அல்லாஹ் தரல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை சஹீஹ் முஸ்லிம் என்கிற ஹதீஸ் கிதாபில் பார்க்கலாம். லம்மா சவ்வர் அல்லாஹு ஆதம ஃபில் ஜன்னா தரக்கஹு மாஷா அல்லாஹ் ஐயத்ருக்கஹு, அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த பிறகு அவன் நாடிய வரை அவரை அப்படியே அந்த வெறும் உடலை அப்படியே அல்லாஹு தஆலா ஜன்னத்திலே வைத்திருந்தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு இது எப்படி தெரியும்? அல்லாஹ் அறிவித்து கொடுத்த வஹி, சரிங்களா, ஆதாரபூர்வமான செய்தி. அப்ப அவரை முதலில் அல்லாஹ் ஒரு உருவத்தை, சுவர், ஒரு தோற்றத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டு அவருக்கான ரூஹை அல்லாஹ் ஊதாமல் அவர் அப்படியே சில காலம், அல்லாஹ் நாடிய காலம் என்கிற வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்றான். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எத்தனை காலம் நாடினானோ அதுவரை அவருக்கு இறைவன் உயிரை தராமல் அவர் அப்படியே இருந்தார். அந்த நேரத்தில் இப்லீஸ் ஜின் இனத்தை சேர்ந்தவன். ஜின்கள் மனிதர்களுக்கு முன்பாகவே படைக்கப்பட்டு விட்டார்கள். இப்லீஸ் என்ன செய்தான்? அல்லாஹு தஆலா உயிர் கொடுக்காமல் ஒரு உருவமாக, ஒரு வடிவமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததை பார்த்தவன், இது என்ன படைப்பு, யார் இவர் என்று அந்த உருவத்தை அவன் சுத்தி சுத்தி வந்து கொண்டிருந்தான். பிறகு அந்த உருவத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் பார்த்து அவனாக சொல்லிக் கொண்டான், நிச்சயமாக அல்லாஹ் படைக்க போகிற படைப்பு என்பது தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு படைப்பை தான் அல்லாஹ் படைக்க போகிறான் என்று அவன் சொல்லிக் கொண்டான்.
இதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 2611வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. இப்ப அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்பாக அவருடைய உருவத்தை, இறைவன் தோற்றத்தை கொடுத்து சில காலம் அவருக்கு ரூஹை ஊதாமல் அப்படி அல்லாஹ் வைத்திருந்தான். அதற்கு பிறகுதான் அவருக்கு இறைவன் ரூஹை ஊதினான் என்கிற செய்தியும் நாம இந்த ஹதீஸின் வழியாக கூடுதலான விளக்கமாக அறிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த உருவம் எப்படி அல்லாஹ் அவரை படைத்தான் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. இன்றைக்கு இருக்கிற மனிதர்களைப் போல சாதாரண உருவ அமைப்புல முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கவில்லை. அல்லாஹ் அவர் எப்படி படைத்தான்? ஹலக்கல்லாஹு ஆதம வ தூலுஹு 60 திராஅன். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 60 முழம் கொண்டவராக அல்லாஹ் படைத்தான். இப்ப உலகத்துல இன்னைக்கு வாழக்கூடிய எல்லா மனிதர்களையும் எப்படி கணக்கிடுவாங்க? அடியில தான் கணக்கிடுவாங்க. 1 அடி, 2 அடி, 3 அடி, 4 அடி, 5 அடி, 6 அடி, 7 அடி, அதிகபட்சம் எவ்வளவு இருப்போம்? உலக கின்னஸ் சாதனை அப்படிலாம் பார்த்தோம்னா ஒரு 10 அடி இருப்பான் மனுஷன், அவ்வளவுதான் அதிகபட்சம். அதுக்கு மேல அடி கணக்குல தான், நம்முடைய ஸ்கொயர் ஃபீட் கணக்குல தான் போவோம். சதுர அடியில, சின்ன அடி நாம சொல்றோம். அவ்வளவுதான் நம்முடைய ஃபீட். சாதாரண இந்த அளவுக்கு தான் நம்முடைய உயரம் இருக்கிறது. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய படைப்பு என்பது முழத்தில் அல்லாஹ் படைத்தான். அதுவும் 60 முழம் கொண்டவராக அவருடைய உயரம் இருந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். இப்படி அல்லாஹ் படைத்த பிறகு இப்ப அல்லாஹ் உயிர் கொடுத்து விட்டான் என்கிற செய்தியெல்லாம் நம்ம குர்ஆன்ல பார்த்தோம். அவருக்கு இறைவன் சொன்ன செய்தி என்னன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், சும்ம கால இதுஹம் ஃபஸல்லிம் அலா உலாயிக மினல் மலாயிகா. அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கு ஆதமே நீங்கள் சென்று சலாம் சொல்லுங்கள். சஹீஹ் புகாரில வரக்கூடிய செய்தி இது. சஹீஹ் புகாரில 3326வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. அப்ப அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 60 முழம் உயரம் கொண்டவராக படைத்த பிறகு அவருக்கு அல்லாஹ் சொன்ன கட்டளை என்னன்னா, ஆதம் அவர்களே, இங்கே மலக்குமார்கள் ஃபரிஷ்தாக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்க போய் சலாம் சொல்லுங்க. நீங்கள் சலாம் சொல்லும் போது அவர்கள் என்ன பதில் உங்களுக்கு சொல்லுகிறார்களோ அதுதான் உங்களுக்கும் உங்களின் சந்ததிகளுக்கான, உங்களின் வாரிசுகளுக்கான வாழ்த்தாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அனுப்புகிறார். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சென்று மலக்குமார்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப இந்த சலாம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்தது கிடையாது. முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு உலகம் அழியும் வரை மேலும் சொர்க்கத்திலும் இந்த வாழ்த்து இருக்கும். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்களுக்கு என்ன சொல்றாரு? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் ஹதீஸ்ல பார்க்கிறோம். மலக்குமார்கள் என்ன பதில் சொல்லுகிறார்கள்? ஃபகாலு அஸ்ஸலாமு அலைக்க வ ரஹ்மத்துல்லாஹ். அவர்கள் கூடுதலாக இந்த ரஹ்மத்துல்லா என்கிற அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும் என்கிற வார்த்தையும் சேர்த்து பதில் சொன்னார்கள் என்கிற ஹதீஸை நாம பார்க்கலாம். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் விளக்கம் கொடுக்கிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் அப்படியே உயரத்திலும் தோற்றத்திலும் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னடைவை சந்தித்தவர்களாக, அவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம், முதல் மனிதருக்கும் இறுதியாக இந்த உலகத்தில் தோன்ற போகிற மனிதருக்கும் மிகப்பெரிய தோற்றத்திலே மாறுபாடு, உயரத்திலே மாறுபாடும் இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை சஹீஹ் புகாரி என்கிற ஹதீஸ் கிதாபில் நாம பார்க்கிறோம். அப்ப இது அவருடைய உயரம் சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு செய்தி. அடுத்ததாக அவருடைய உருவத்தில் கூடுதலாக இன்னொரு விளக்கம் ஹதீஸிலே நமக்கு இடம்பெறுகிறது. அதை முஸ்லிம்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சஹீஹ் புகாரில இதே ஹதீஸினுடைய தொடர்ச்சி 6227வது செய்தியாக வருகிறது. ஹலக்கல்லாஹு ஆதம அலா சூரத்திஹி. அல்லாஹ் தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனது உருவ சாயலில் அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ் எப்படி ஆதம் நபி அவர்களை படைக்கிறான்? தன்னுடைய சாயலில், தன் உருவ சாயலில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் என்கிற செய்தியை பார்க்கும். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய இன்னும் கூடுதலான விளக்கம், உங்களில் சிலர் ஒருவருக்கொருவர் நீங்கள் சண்டையிட்டுக் கொள்ளும் போது நீங்கள் முகத்திலே அடித்துக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் ஃபைனல்லாஹ் ஹலக ஆதம அலா சூரத்திஹி. அல்லாஹ் தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனது முக சாயலில், தனது உருவத்தில் அல்லாஹ் அவரை படைத்திருக்கிறான். எனவே நீங்கள் ஒருவருக்கொருவர் முகத்தில் அடித்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இந்த ஹதீஸை முஸ்லிம்கள் நாம கேள்விப்படும்போது நம்முடைய உள்ளங்கள்ல ஒரு சிந்தனை ஓடும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறார் என்றால், அல்லாஹ்வுடைய உருவத்தில் அவர் படைக்கப்பட்டிருக்கிறார் என்றால், அப்ப அல்லாஹும் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரே மாதிரி இருப்பார்கள் என்று நாம கற்பனை செய்தோம் என்றால் அது நம்மை ஷிர்கில் கொண்டு போய் தள்ளிவிடும்.
ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனில் மிக அழகாக தெளிவுபடுத்துகிறான், லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல யாரும் எதுவும் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்விற்கு நிகர் எதுவும் இல்லை. அப்ப இந்த ஹதீஸை எப்படி விளங்குவது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இன்னும் சில ஹதீஸ்களை கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசிகள் முதல் கூட்டம் ஜன்னத்திற்குள் போகும்போது பௌர்ணமி நிலவை போல அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள், சந்திரனை போல் அவர்கள் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப இந்த ஹதீஸை முஸ்லிம்கள் நாம் எப்படி புரிந்து கொள்வோம்? மற்ற ஹதீஸ்களை எல்லாம் வைத்து பார்க்கும்போது அப்படியே நிலா மாதிரி தான் மக்கள் உள்ள போவோம் நாம் புரிஞ்சுப்போமா? புரிய மாட்டோம். எப்படி புரிஞ்சுப்போம்? எப்படி நிலா வெண்மையாக இருக்குமோ, பௌர்ணமி நிலவு என்பது எப்படி அப்படியே பளிச்சென்று நமக்கு கண்களுக்கு புலப்படுமோ, அதுபோல மனிதர்கள் நல்லடியார்கள் ஜன்னத்திற்குள் போகும்போது அவர்கள் இருப்பார்கள். இப்ப அல்லாஹு தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனது உருவத்திலே இறைவன் படைத்தான், தன் சாயலிலே அவரை படைத்தான் என்றால் இஸ்லாமியர்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இறைவனுடைய ஏதோ ஒரு சாயல் அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான், அவ்வளவுதானே தவிர அல்லாஹ்வை போல் அவர் இருப்பார் அப்படின்னு நம்ம ஒருபோதும் நினைச்சிடக்கூடாது. இப்ப நமக்கு எப்படி இருக்கு, ரத்தம் இருக்கு, சதை இருக்கு, பார்க்கிறோம், நமக்கு எலும்பு இருக்கு, இது மாதிரிதான் அல்லாஹும் இருப்பான் என்று நம்ம கற்பனை செய்யக்கூடாது. ஏதோ ஒன்று இருந்தது. அது உருவ அமைப்பு அல்லாஹு தஆலா தனக்கு எப்படி 2 கண்களை இறைவன் கொண்டிருக்கிறானோ அது போல 2 கண் அவருக்கு இருந்தது. இறைவனுடைய பார்வையும் அவரது பார்வையும் ஒரே மாதிரி அல்ல என்பதை சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இறைவனுடைய உருவத்தை நாம் எப்போது என்ன செஞ்சிடக்கூடாது, கற்பனையும் செய்யக்கூடாது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய உருவம், அல்லாஹ்விற்கு உருவம் இல்லை என்பதை நாம முடிவு எடுத்துக்கூடாது. அதற்கான மாற்றமான செய்தியாகத்தான் இந்த ஹதீஸும் வருகிறது என்பதை நாம கூடுதலாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அவரை படைக்கும் போது தனது சாயலில் படைக்கிறான். அந்த சாயல் என்பது இறைவனை போல இருக்கும் என்பதை முஸ்லிம்கள் விளங்காம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏதோ ஒன்றை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான் என்பதை நாம இறைவனுக்கு ஒப்பாக, இறைவனுக்கு நிகராக அவரை பார்க்காமல் இப்படி பொதுவான ஒரு விளக்கத்தை புரிந்து கொண்டால் அல்லாஹ்விற்கு நிகராக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் வைத்தோம் என்பது ஆகிவிடா என்பதை நாம கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்றைக்கு படைக்கப்பட்டார் என்பதையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு வாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் சிறந்த நாள் என்பது ஜும்மாவுடைய நாள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். சொல்லிட்டு ஃபீஹி ஹுலிக ஆதம், இந்த ஜும்மாவுடைய நாளில் தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார். வஃபீஹி உதுகிலல் ஜன்னா, இதே வெள்ளிக்கிழமை இதே ஜும்மாவுடைய நாளில் தான் அவர் சொர்க்கத்திற்கும் நுழைவிக்கப்பட்டார். வஃபீஹி உஹ்ரிஜ மின்ஹா, இதே வெள்ளிக்கிழமை தான், இதே ஜும்மாவுடைய நாளில் தான் அவர் சொர்க்கத்திலிருந்தும் வெளியேற்றப்பட்டார். இதே வெள்ளிக்கிழமை தான் இந்த உலகமும் அழியும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை சுனன் திர்மிதி இன்னும் பல ஹதீஸ் கிதாபில் நாம பார்க்கலாம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாள் என்பது ஜும்மாவுடைய நாளில் தான் அவர் படைக்கப்பட்டார் என்பதையும் நமக்கு ஹதீஸ்ல கிடைக்கக்கூடிய கூடுதலான செய்தி. இப்ப இது அனைத்துமே அவருடைய உருவம் சம்பந்தமாக, அவருடைய படைப்பு சம்பந்தமான அடிப்படையான தகவல்கள் குர்ஆனிலும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களிலும் கிடைக்கக்கூடியது. நிறைய இட்டுக்கட்டப்பட்ட கதைகள்லாம் நமக்கு சொல்லப்படும். நபிமார்களுடைய வரலாறு என்ற பெயரிலே, மக்களுக்கு பயான் என்ற பெயரிலே பல வகையான பொய்கள் மக்கள் மத்தியில பரப்பப்படும். அதையெல்லாம் இஸ்லாமியர்கள் ஒருபோது நாம நம்பிவிடக் கூடாது. எது குர்ஆனிலே நமக்கு நபிமார்களை தொடர்பாக சொல்லப்படுகிறதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மாதிரி ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள்ல நமக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன செய்திகளை சொல்றாங்களோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த பிறகு இறைவன் படைக்க போகிறோம் என்கிற செய்தியை சொல்லும் போதே மலக்குமார்கள் ஒரு கேள்வி அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார். அதே சூரா பக்கராவினுடைய ஆரம்ப வசனத்தினுடைய 30வது வசனத்தில் வருகிறது. நம்ம ஆரம்பத்தில் இந்த வசனத்தை ஓதி காண்பிச்சோம். மலக்குமார்கள் என்ன கேட்கிறாங்க? காலு அத்தஜாலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா, இறைவா யஸ்ஃபிகு திமா, குழப்பம் செய்யக்கூடிய, ரத்தம் ஓட்டி கொள்ளக்கூடிய, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு படைப்பை நீ படைக்க போகிறாயா அப்படின்னு மலக்குமார்கள் கேட்கிறான். மலக்குமார்களுக்கு அது எப்படி தெரியும்? அல்லாஹ் தான் அதையும் சொல்லிக் கொடுக்கிறார். மலக்குமார்களுக்கு அல்லாஹ் படைக்க போகிற மனித இனத்தின் குணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி தந்ததின் அடிப்படையில் தான் அவங்க அந்த கேள்வியும் கேட்கிறான். அப்ப அல்லாஹ் சொல்கிறான், மேலும் அவங்க அல்லாஹ்கிட்ட சொல்றாங்க, வநஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக, நாங்கள் தான், மலக்குமார்கள் தான் சொல்றான், நாங்கள் தான் உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம், உன்னை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறோம், உன்னு கத்திசு லக்க, மேலும் உன்னை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறோம்.
என்று அவர்கள் அல்லாஹ்விடத்துல கோரிக்கை வைக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், கால இன்னி ஆலமு மாலா தாலமும், உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும் என்று அல்லாஹ் ஒரே வார்த்தையில மலக்குமார்களுக்கு பதில் கொடுத்து விட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆற்றலை அங்கே மலக்குமார்களுக்கும் அங்கே இருந்த ஜின்களுக்கும் அல்லாஹ் நிரூபிக்கிறார். வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனைத்து பொருட்களினுடைய பெயரையும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார். எல்லாவற்றினுடைய பெயரும் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்து விடுகிறார். பிறகு சும்மா அரலஹும் அலல் மலாயிகா, மலக்குமார்களுக்கு அந்த பொருளை எல்லாம் அல்லாஹ் எடுத்து காண்பித்து நீங்க இதனுடைய பெயரை சொல்லுங்க என்று அல்லாஹ் கேட்கிறார். ஹாவுலாய் இன் குன்தும் சாதிக், நீங்க எல்லாம் உண்மையாளர்களாக இருந்தா இந்த நான் படைத்திருக்கக்கூடிய இந்த பொருளினுடைய பெயர்கள் எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா மலக்குமார்களும் கேட்கிறார். அப்போ மலக்குமார்கள் சொல்கிறார்கள், காலு சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, இறைவா நீ தூயவன், நீ எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாயோ அதை தவிர எங்களுக்கு வேறு எந்த இல்மும் கிடையாது, எங்களுக்கு தெரியல என்று அவர்கள் அல்லாஹ்விடத்துல சரணடைகிறார்கள், ஒத்துக்கொள்கிறார்கள். இன்னக்க அன்தல் அலீமுல் ஹக்கீம், நீதான் மிக அறிந்தவன் நுட்பமானவன் என்று அல்லாஹ்வை புகழுகிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். இதெல்லாம் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து சில நேரங்களிலே நடந்த நிகழ்வாக அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். கால யா ஆதம், ஆதம் அவர்களே நீங்க இதனுடைய பெயர்களை எல்லாம் சொல்லுங்க. அல்லாஹ் அவருக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்து விட்டான். அப்ப அவர் என்ன செய்யறாரு, எல்லாவற்றினுடைய பெயர்களையும் அவர் அங்கே சொல்லி காட்டுகிறார். அப்ப அல்லாஹு தஆலா மலக்குமாரிடத்திலே கேட்கிறான், கால அலம் அக்குல்லக்கும் இன்னி ஆலமு கைப சமாவாத்தி வலர், நான் உங்களுக்கு சொன்னனா இல்லையா, உங்களுக்கு தெரியாத விஷயங்களை எனக்கு தெரியும் என்று நான் சொன்னா இல்லையா, வானங்களிலும் பூமியிலும் மறைவான விஷயம் எனக்கு தெரியும் நான் சொன்னா இல்லையா, பார்த்து கொள்ளுங்கள் என்னுடைய படைப்பு என்பவர் நான் படைத்திருக்கக்கூடிய இந்த மனித இனம் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்கிற வகையில அல்லாஹு தஆலா அவருடைய திறமையை இறைவன் அந்த சபையில் இருந்த மலக்குமார்களுக்கும் அங்கே இருந்த ஜின்களுக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான். மேலும் வஅலமு மா துப்தூன வமா குன்தும் தக்துமூன், மேலும் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடியதும் மறைக்கக்கூடிய அனைத்தையும் நான் தெரிந்தவன் என்று அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை அங்கே சொல்லுகிறான். இதற்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா கட்டளை இடுகிறான். என்ன கட்டளை? சஜதா செய்ய வேண்டும் என்கிற கட்டளை அல்லாஹ் சொல்கிறான். அந்த கட்டளை இறைவன் மலக்குமார்களுக்கு சொல்கிறான், அங்கே இருந்த ஜின்களுக்கும் அல்லாஹ் சொல்கிறான். ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும், இந்த வசனம் திருக்குர்ஆனினுடைய சூரா சாத் 38வது சூராவினுடைய 73, 74 என்கிற அந்த ஆயத்துகள், அந்த நம்பரை நம்ம பார்க்கலாம். இப்ப அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும், சஜதா செய்ய வேண்டும் என்று உத்தரவிடும் போது மலக்குமார்கள் அனைவருமே அல்லாஹ்வின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள். இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர. இஸ்தக்பர வகான மினல் காஃபிரின், அவன் பெருமை அடித்து இறை மறுப்பாளர்கள் ஒருவனாக அவன் மாறி போகிறான். அப்போ அங்கே ஜின்கள் இருக்கிறார்கள், ஜின் இனத்தை சார்ந்த இப்லீஸும் இருக்கிறான். அவன் தான் ஷைத்தான் என்கிற இன்னொரு பெயர் கொண்டவன், அவனுடைய சந்ததிகள் தான் ஷைத்தான்களாக மாறினார்கள். அப்ப அவன் மட்டும் என்ன செய்யறானா, அல்லாஹ்வினுடைய உத்தரவுக்கு அவன் கீழ்ப்படிய மறுக்கிறான். நான் கட்டுப்பட மாட்டேன். அதாவது அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் சஜதா செய்ய வேண்டும் என்று சொன்னான். சஜதா என்பது இறைவனுக்கு நாம் எப்படி சஜதா செய்கிறோமோ அதை குறிக்கக்கூடிய வார்த்தையாக முஸ்லிம்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. இறைவன் ஏதோ ஒரு வகையிலே ஆதம் நபி அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும், அவருக்கு மரியாதை செய்ய வேண்டும், அவரை கௌரவப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் மலக்குமார்களுக்கும் ஜின்களுக்கும் உத்தரவிட்டான். மலக்குமார்கள் கட்டுப்பட்டார்கள், ஜின்களில் அதிகமானோரும் கட்டுப்பட்டார்கள், இப்லீஸ் மட்டும் மறுத்தான். அப்படி மறுத்த பிறகு அல்லாஹ் கேட்கிறான், கால யா இப்லீஸ், இதுவும் அதே சூரா சாதினுடைய வசனங்களை தொடர்கிறது. இப்லீஸே மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பியதைய, என் கையால் படைத்த இந்த படைப்புக்கு நீ கட்டுப்பட மறுப்பது ஏன், எதனால் நீ கட்டுப்பட மாட்ட, அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அவன் சொல்லக்கூடிய பதில், பெருமை அடித்து நீ ஏன் மறுத்த என்று அல்லாஹ் கேட்ட பிறகு அவன் சொல்லுகிறான், கால அன ஹைரும் மின்ஹு, இறைவா நான் இவரை விட சிறந்தவன். ஹலக்தனி மின் நார், என்னை நீ நெருப்பால் படைத்தாய். வ ஹலக்தஹு மின் தீன், நீ அவரையோ மண்ணால் படைத்திருக்கிறாய். அல்லாஹ்விடத்தில் அவன் என்ன செய்கிறான், பெருமை பேசுகிறான். சொன்னது யார் என்று அவன் யோசிக்காம சொன்னது அல்லாஹு தஆலா, கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னது ரப்புல் ஆலமீன்.
அல்லாஹுதான் நம்மையும் படைத்திருக்கிறான் என்று அவன் சிந்திக்காம பெருமையில கிபர்ல அல்லாஹ்விடத்துல வாதம் வைக்கிறான். இறைவா, நீ அவரை மண்ணுல படைச்ச, என்ன நெருப்பால் நீ உருவாக்கி இருக்கிறாய். அப்ப நெருப்பால் அவன் தான் படைக்கப்பட்டதின் காரணமாக நான் இவருக்கு கட்டுப்பட மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே விதாண்ட வாதம் செய்கிறான், மறுக்கிறான், ஆணவம் கொள்கிறான், கர்வம் கொள்கிறான் இப்லீஸ். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை தொடராக காண்போம் என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.